नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தொடர்ந்து நாம் இஸ்லாமிய நாடுகளும் அதன் கலாச்சாரங்களும் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய இந்த நாடு என்பது பொதுவாக எல்லாருக்கும் இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் உண்டு. குறைஞ்சது இந்த ஊரில் போய் என்ன பண்ணிடணும், நம்ம பிச்சை கூட எடுக்கலாம். ஏன்னா இவங்க ₹1 போட்டால் கூட அது இந்தியாவினுடைய அடிப்படையில் 281 ரூபாய் கணக்கு அப்படின்னு நினச்சதுண்டு சில நேரங்களில். என்னடா இவனுங்களுடைய கரன்சி மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது எப்பொழுதுமே அப்படின்னு நினச்ச சில நேரங்களில் அப்படி நினச்சதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாடு குவைத் என்கின்ற நாடு. இந்த நாட்டினுடைய பின்னாடி அது சம்பந்தமாக நம்ம பேசுவோம். இந்த நாட்டினுடைய தலைநகரம் என்பது குவைத் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர். மொத்தமாக 6880 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. மொத்தம் 50 லட்சம் பேர் இந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்கிறாங்க. பாப்புலேஷன் 50 lakhs. அதே போல் இந்த நாட்டினுடைய வரலாறு கலாச்சாரம் என்பது 8000 BC அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு. இவர்கள் பல ஆட்சியாளர்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா நம்முடைய சமீப காலங்களுக்கு முன்னால் கூட 1990களில் கூட இவர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள். ஈராக் இவர்களின் மீது போர் தொடுத்து ஈராக்கையும் குவைத்தையும் சேர்த்து வச்சு 1991 தான் சுதந்திரம் அடைஞ்சதா வரலாறுல காணப்படுது. அவ்வளவு தூரம் இருந்த ஒரு நாடு இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்த முகமாக இன்று இருக்கிறது. இந்த நாடு உருவான அமைப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது வளைகுடாவிலே ஏற்பட்ட பனிப்பாறைகளின் அப்படி அந்த பனிப்பாறைகள் உருகி ஓடியதன் மூலமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் மிதந்து வந்த குப்பைகள் இருக்குல்ல, அந்த குப்பைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி அது உருவாக்கிய பகுதி தான் குவைத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பகுதின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு நார்மலா சாதாரணமா ஆறாக இருந்த இடங்கள், யூப்ரிட்டிஸ், டைகிரஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம்ல, இந்த ஆறுகளில் இருந்து ஓடிய குப்பைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அப்படி குமிஞ்சி அது டெல்டா பகுதி அப்படி உருவாகி குவைத்தினுடைய முக்கால்வாசி பகுதி இப்படிதான் உருவானது என்று வரலாறுல எழுதுகிறார். இப்போ அந்த அளவிற்கு அந்த நேரத்திலேயே பல காலங்களுக்கு முன்னாலேயே வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டதன் அடிப்படையிலே இது உருவான பகுதி என்று எழுதப்படுகிறது. ஆனால் இன்று அந்த நாடு என்பது நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஆயில் ரிசர்வாக இந்த உலகத்திலே அந்த நாடு திகழ்கிறது. கிட்டத்தட்ட குவைத்துக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சிறப்பம்சங்கள்ல நம்பர் 1 ஆயில் ரிசர்வ்ஸ். உலகத்திலே OPEC என்று அழைக்கப்படக்கூடிய ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்கின்ற அந்த அமைப்பினுடைய மெம்பராக குவைத் இருக்கிறது. அதே போல் உலகத்தினுடைய மொத்த ஆயில் ரிசர்வ்ல 7% ஆயில் ரிசர்வ் குவைத்து கிட்ட தான் இருக்குது. சின்ன நாடு, ஆனா அவங்க கிட்ட 7% ஆயில் ரிசர்வை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்களினுடைய முக்கிய தொழிலே ஆயில் எக்ஸ்போர்ட்டும் ஃபர்டிலைசர்ஸை தயாரிக்கிறது தான் இவர்களினுடைய முதலாய மற்றும் தலையாய பணியாக இவர்கள் செய்கிறார்கள். உலகத்திலேயே 22வது ரிச்சஸ்ட் கண்ட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய நாடு. 58வது இடம் GDPல 58th பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8வது மிகப்பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டரா இவங்க இருக்கிறாங்க. 10வது மிகப்பெரிய ஆயில் ப்ரொடக்ஷன் தயாரிக்கக்கூடிய நாடாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று குவைத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெயர்கள் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய குளோபல் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது சாதாரணப்பட்டதல்ல. அதே போல் குவைத் தீனார் அப்படிங்கிறது அதற்குண்டான மதிப்பு இன்று வரை குறையாமல் அது ஏறிக்கொண்டே செல்வதனுடைய காரணமும் அவர்களுடைய எக்கனாமிக்கல் அந்த கண்டிஷனும் பிளஸ் அதோட சேர்த்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்ஸ், இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தேக்கங்கள் அப்படி சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் மொத்தமா இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இவர்களினுடைய பெயரை உயர்த்தி காட்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்டிற்கு இன்னொரு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், ஹாலிவுட் ஆஃப் கல்ஃப் என்று அழைக்கிறார்கள்.
வளைகுடா நாடுகளினுடைய கல்ஃப், அது வந்து ஹாலிவுட் என்று இவர்கள் அழைக்கிறார்கள். அப்படின்னா வந்து இவர்களினுடைய கலாச்சாரங்களை பார்த்து அந்த பெயர் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வழக்கம் போல் ட்ரெஸ் கல்ச்சர் அடிப்படையில் இவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மற்ற அரேபிய நாடுகளை போல அபாவிற்கு மேல வந்து ஒரு பெரிய ஸ்கார்ஃப், அதுக்கு மேல குர்தா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ரிங் ஒன்று, கருப்பு கலர்ல ஒரு ரிங் ஒன்று போடுவாங்க. ஆனா குவைத்துக்கு கொஞ்சம் மாற்றமா அந்த ரிங்கில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோல்டு கலர்ல ஒரு சின்னதா ஒரு கயிறு ஒன்று தொங்கக்கூடிய அந்த ஸ்டைல் வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லப்படுது. பெண்கள் வந்து லூஸ் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து இவர்களினுடைய நாட்டினுடைய சட்டம். அதே போல் அபாயா, மொத்தமா அந்த மறைக்கக்கூடிய புர்கான்னு நம்ம சொல்றோம்ல, அதை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார். இவர்களுடைய நாட்டிலே இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது, திவானியான் அப்படின்ற இடம் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுவாங்களா, ஃபேமிலி கேதரிங்ஸ் எதை பேசணும்னு சொன்னாலும் இந்த இடங்களுக்கு போய் உட்கார்ந்து அவர்கள் தங்களுக்கு மத்தியில ஃபேமிலியினுடைய விஷயங்களையும் அதே போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில பேசணும்னால இப்படி ஒரு கல்ச்சரை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே கலைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த செட்டிங்கை வந்து இவர்களுடைய நாட்டிலே வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய நாட்டிலே இஸ்லாமிக் பெயிண்டிங், கிளாஸ் ஒர்க், இது எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸா இருக்குது. அதே போல கூடை பின்னுவது, வீவிங்னு சொல்றோம் இல்லையா, அது. அதே போல் எம்ப்ராய்டரி போடுறது. எம்ப்ராய்டரி அப்படின்னா வந்து நாம் இங்கே பார்க்கக்கூடியவைகளை போல அல்ல, கற்களை வச்சு எம்ப்ராய்டரி பண்ணக்கூடிய அந்த மெத்தட். அதே போல கட்டையில ஓவியங்கள் வரைவது, இந்த என்கிரேவிங்னு சொல்லுவாங்கல்ல, கட்டையில வந்து அதை செதுக்கி அதை வந்து ஓவியங்களா வரைகிறது, டிசைன் பண்றது அப்படிங்கிறத இவங்க ஃபேமஸா பண்றாங்க. அதே போல் கலர் சாண்டை வச்சு ஆர்ட்டுகள் பண்ணக்கூடிய சில கலைகளை வந்து செய்யக்கூடியவங்களா இவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. வழக்கம் போல் இவர்களுடைய உணவு வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, மஜ்பூஸ் இவங்களுடைய முக்கியமான உணவா இருக்கு. ஏற்கனவே அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மருகூக் அப்படிங்கிற ஒரு உணவு வந்து இவங்களுடைய ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவா இருக்கு. மருகூக் அப்படின்னா உருதுக்காரங்களுக்கு தெரியும், நம்ம சுத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி மாவில சின்ன சின்னதாக வெட்டப்பட்ட துண்டுகளை போல் இருக்கும். அது அரிசி மாவு தான், அதை வந்து நல்ல ரொட்டி மாதிரி அதை வந்து செஞ்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அதை காய வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. இனிப்பாவும் செய்வாங்க, காரமாகவும் செய்வாங்க. அது இவர்களினுடைய நாட்டினுடைய ஒரு ஃபேமஸான ஒரு உணவா என்ன பண்ணுதுன்னா இருக்கு. அதே போல வந்து பலாலீத் என்று அழைக்கப்படக்கூடிய சேமியாவால் செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட் டிஷ், அந்த டிஷ்ஷும் வந்து குவைத்தினுடைய முக்கியமான ஒரு ஸ்வீட்டா என்ன பண்ணுதுன்னா இருக்கு. ட்ரிங்க் அடிப்படையில, குடிபானங்கள் அப்படிங்கிற அடிப்படையில எடுத்து பார்த்தா கஹ்வா என்று அழைக்கப்படக்கூடிய காஃபி இவங்களுடைய ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அதே போல குவைத்தி ஷாயா என்று அழைக்கப்படக்கூடிய டீ, அதுவும் வந்து இவங்க குடிக்கிறாங்க. அதே போல் கவுட்டி சோடா அப்படிங்கிற ஒரு சோடாவையும் இவங்க ரொம்ப என்ன பண்றாங்க, விரும்பி குடிக்கிறாங்க. இவர்களுடைய நாட்டினுடைய நேஷனல் ஸ்போர்ட் என்பது ஃபுட்பால். ஃபுட்பால்ல வந்து இவங்க இதுக்குன்னு தனி அசோசியேஷன் வைத்து அதை தெளிவாக நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேரேஜ் கல்ச்சர் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா, பெண்களினுடைய திருமண வயது என்பது 15 நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு 17 வயதினை கொடுத்திருக்கிறார்கள். மற்ற எல்லா மெத்தடுகளுமே வந்து இஸ்லாமிய அடிப்படையில் இருந்தாலும் இவர்களுக்கு என்று ஒரு 3 கல்ச்சர்ஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாஃபா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கல்ச்சர். இந்த ஜாஃபா அப்படிங்கிறது என்னன்னா, திருமணத்திற்கு முன்னதாக இப்போ நம்ம வந்து சில வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம், வரவேற்புக்காக நடனங்கள் ஆடக்கூடிய அமைப்பு அல்லது வந்து பாடல்களை போட்டு வந்து பொண்ணே ஆடிட்டு வர மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குது. ஆனா குவைத்துல வந்து அவர்களுடைய பாரம்பரியமாக இந்த ஜாஃபா அப்படிங்கிற பேண்டை வச்சிருக்கிறாங்க. திருமணத்திற்கு வரக்கூடிய அந்த தம்பதிகளை வரவேற்கக்கூடிய முகமாக மொத்தமா அப்படி லைனா நின்றுகிட்டு ஒரு பேண்ட் அவர்களுக்கு உண்டான அந்த வாத்தியத்தை அவர்கள் வாசித்து அவர்களை வரவேற்கிறார்கள். இதுக்கு பேர் ஜாஃபான்னு சொல்றாங்க. அதே போல் தெஹ்வால் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமணத்திற்கு முன்னதாக, ஒரு நாள் முன்னதாக அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டின்னர் பார்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தெஹ்வால்னு சொல்றாங்க. அதே போல் எல்வா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து திருமணத்திற்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னதாக மணப்பெண்ணுக்கு அந்த ஹென்னா மெஹந்தி வைப்பாங்க இல்லையா, அதை வைத்துவிட்டு அதற்கும் ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய பண்பினை இவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக குவைத் கருதப்படுகிறது. இவர்களுடைய பொருளாதாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால
இவங்களை கண்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் அங்கே போக வேண்டும் என்கின்ற ஆசை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். வல்லல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மேலும் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.